நீங்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தீங்க, என்ன டாக்டர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை பற்றி நீங்கள் ரொம்ப அடிக்கடி பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்படி தானே? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுன்னா, இதுக்கு அர்த்தம் உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு வைங்களேன், அப்போ தான் அதோட பயம் என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். நிறைய பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதை ஒரு முக்கியமாட்டு எடுக்கிறதே இல்லை. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம ரத்தத்தில் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் பிளட் இன்சுலின் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இன்சுலின் அளவு ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும். ஃபாஸ்டிங் இன்சுலின் டெஸ்ட் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்சுலின் அளவு எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரத்தத்தில் இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ரத்தத்தில் இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம இரத்த குழாய்களுக்கு உள்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இருதயத்து போன்ற இரத்த குழாய், மூளைக்கு போன்ற இரத்த குழாய், இதுக்குள்ளால எல்லாமே பிளாக் வரும். அதுக்கு பேர் தான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். புரிஞ்சுதா? அத்திரோஸ்க்ளீரோசிஸ். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி இதோட முக்கியத்துவம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் நான் எப்போதுமே அத்திரோஸ்க்ளீரோசிஸ் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். ரொம்ப ஆபத்தானது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். நல்லா இருப்பாங்க, டாக்டர் எனக்கு சிகரெட் பழக்கம் கிடையாது, தண்ணி பழக்கம் கிடையாது, நான் ஒல்லியாக தான் இருக்கிறேன், டெய்லி நடைபயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு 10 வருஷமாக மாத்திரையில் ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்ருக்கேன், இன்சுலின் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன். அப்படி போட்டப்பறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல என் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாங்கன்னு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? மிக ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு எப்போதுமே நார்மலாக இருக்கணும். அது அதிகமாக இருக்கிற வரைக்கும் இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அது பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த உறுப்பில் பாதிப்பு உண்டு பண்ணுதோ அந்த உறுப்பு காலியாயிரும். கண்ணுக்கு போட இரத்த குழாய்களுக்கெல்லாம் உள்ளால இந்த மாதிரி பாதிப்பு வந்துச்சுன்னா கண்ணு குருடாயிரும், பிளைண்ட்னஸ். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம்? அத்திரோஸ்க்ளீரோசிஸ். ரொம்ப ஆபத்தானதுக்கு பேர் தான் இந்த பிளாக் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். புரிஞ்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது. ஒரு வழி தான் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுல விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ் டயட். உங்கள் இன்சுலின்ஸை சரி பண்ணணும், பேலன்ஸ் டயட். ஏதாவது டவுட் வேணும், சந்தேகங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த தம்பி பாருங்க 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. எப்படி வெயிட் குறைச்சோம் சொல்லுங்கள்? எப்படி வெயிட் குறைச்சோம் சொல்லுங்கள்? பேலன்ஸ் டயட், விகிதம், சரியான வீட்டு உணவு முறை. ஏன் இந்த தம்பி ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம் அதுக்கு. அதனால் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க.